அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை சீர்குலைந்து விட்டது. அமைச்சர் சிவசங்கர். விழுப்புரம் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை சீர்குலைந்து விட்டதாகவும், திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்படுவதாகவும், இந்தியாவிலேயே அதிக அளவில் அரசு பேருந்து இயக்கக்கூடிய மாநிலமாக உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு பணி ஓய்வு கால பணப்பலன்கள் வழங்கும் நிகழ்வு வழுதரெட்டியில் உள்ள சட்டக்கல்லூரியில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஜெஞ்சி மஸ்தான், திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் புகழேந்தி, MP ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்துறை அமைச்சர் திரு SS சிவசங்கர் கூறியது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து போக்குவரத்து துறை சிறப்பான முறையில் செயல்பட்டு வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்படாமல் இருந்த நிலுவைத் தொகையினை எல்லாம் வழங்கி வருகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் போக்குவரத்து துறையினை ஏற்படுத்தினார். அந்த வகையில் இந்தியாவிலேயே 21,000க்கும் அதிகமான பேருந்து இயக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளது. இது மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வூதியம் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்ட மற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போக்குவரத்து துறையினை சீரமைத்து அனைத்து பணியாளர்களுக்கும் மாதம் முதல் தேதியன்றே ஊதியம் பெறுகின்ற நிலையில் உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். மேலும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு பேருந்தில் கட்டணத்தை உயர்த்தாமல் உள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவை வசதியினையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் போக்குவரத்து துறை கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ரூபாய் 2,500 கோடி நிதியுதவி வழங்கி வருகிறார்கள். இதன் காரணமாகவே போக்குவரத்து துறை ஊழியர்கள் மாதந்தோறும் ஊதியம் பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். மேலும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் புதிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்கவும் அரசாணை வழங்கியுள்ளார்கள். எனவே போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்படுத்துவதற்கும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் என தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.